வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம். முதல் பகுதியில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் அமைவிடம், கோவில் திறக்கும் நேரம், கோவில் சிறப்பம்சங்கள், கோவில் சிற்பங்கள் பற்றி அறிந்தோம். இந்த பகுதியில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் சன்னதிகள், கோவில் வரலாறு, தஞ்சாவூர் கோவில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் வித்தியாசங்கள், வழிபாடு மற்றும் நேர்த்திக்கடன், இந்த கோவில் எதனால் அழிந்த நிலையில் இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளலாம். சன்னதிகள். லிங்கம். தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் இங்குதான் உள்ளது. தஞ்சை பெரிய கோவில் லிங்கம் 12.5 அடி உயரமும் 55 அடி சுற்றளவும் கொண்டது. கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில் லிங்கம் 13.5 அடி உயரமும் 60 அடி சுற்றளவும் கொண்டது. ஆவுடையை சுற்றி பலகை கட்டி அதன் மீது ஏறி நின்று அபிஷேகம் செய்கின்றனர். ஒரே கல்லால் ஆன மூலவர் இங்கு பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கிறார். தஞ்சாவூரில் உள்ள லிங்கம் ஆணின் அம்சம், இங்குள்ள லிங்கம் பெண் அம்சம் ஆகும். அங்கு உரல் வடிவம், இங்கு உடுக்கை வடிவம். இங்குள்ள நந்தியும் தஞ்சாவூரை விட பெரியது. தஞ்சாவூரில் உள்ள நந்தி ஒரே கல்லால் செய்யப்பட்டு உயரமான மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள நந்தி சுண்ணாம்பு கல்லில் செய்யப்பட்டு தரையில் அமர்ந்துள்ளது. தஞ்சாவூரில் நந்தி மூலஸ்தானத்திலிருந்து 100 மீட்டர் இடைவெளியில் இருக்கும். இங்கு 200 மீட்டர் இடைவெளியில் நந்தி அமைக்கப்பட்டுள்ளது. கருவறையில் உள்ள லிங்கத்தின் அடியில் சந்திரகாந்த கல் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இதன் சிறப்பு என்னவென்றால், வெயில் காலத்தில் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியை கொடுக்கும், குளிர்காலத்தில் குளிர்ச்சியை குறைத்து இதமான வெப்பத்தை தரும். இந்த அனுபவத்தை பல தலைமுறைகளாக இருந்து வரும் குருக்கள் தங்கள் சந்ததியினருக்கு கூறி வருகிறார்கள். இந்த வகை கல் வேறு எந்த கோவிலிலும் இருப்பதாக தெரியவில்லை. அன்னாபிஷேகம். காஞ்சி மடத்தின் சார்பில் ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் இங்கு பல வருடங்களாக மிகவும் சிறப்பாக அன்னாபிஷேகம் நடந்து வருகிறது. நூற்றுக்கணக்கான மூடை அரிசியை வேக வைத்து மூலவராக இருக்கும் பிரம்மாண்டமான லிங்கம் மூடும் அளவிற்கு சாதத்தினால் அபிஷேகம் செய்வார்கள். அன்றைய தினம் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த அபிஷேகம் நடக்கும். அத்துடன் காய்கறி, கனி வகைகள், பலகாரங்கள் நைவேத்தியம் செய்து சிறப்பு பூஜை நடக்கும். மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை பக்தர்கள் அன்னாபிஷேக லிங்கத்தை தரிசிப்பார்கள். அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தை பொதுவாக ஓடும் நீரில் விடுவது வழக்கம். குறிப்பாக பானத்தின் மீது இருக்கும் அன்னத்தில் கதிர்கள் ஊடுருவி இருக்கும். அதை சாப்பிட்டால் அதன் சக்தியை தாங்கும் வலிமை நமக்கு கிடையாது. எனவே ஆவுடை பகுதியில் உள்ள அன்னத்தில் தயிர் கலந்து தயிர் சாதமாக பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இதை சாப்பிடுகிறார்கள். பெரிய நாயகி. பெயருக்கேற்றாற் போல் 9.5 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அம்மன் அருள் பாலிக்கிறார். நிமிர்ந்து பார்த்துதான் வணங்க வேண்டும். இவளது பாதத்தில் காஞ்சி பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்துள்ளார். அதன் பிறகுதான் கோவிலுக்கு அதிக அளவில் பக்தர்கள் வர ஆரம்பித்தனர் என இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். சுற்ற முடியாத நவகிரக மண்டபம். இங்குள்ள நவகிரகம் மற்ற கோவில்களைப் போல் இல்லாமல் ஒரே கல்லில் தாமரை பூ வடிவில் மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. சூரியனுக்குரிய எந்திர வடிவில் 8 கிரகங்கள் சுற்றிலும் அமைக்கப்பட்டு 7 குதிரைகள் பூட்டிய தேரில் மேற்கு நோக்கி சூரியன் அமர்ந்துள்ளார். தேரை அருணன் சாரதியாக இருந்து ஓட்டுகிறான். தேரில் உள்ள 10 கடை யானைகளும் கந்தர்வர்கள் என கூறப்படுகிறது. நவகிரகங்கள் இந்த உலகை சுற்றி வருகின்றன. எனவே அதை யாரும் சுற்றக்கூடாது என்பதன் அடிப்படையில் இங்கு நவகிரகங்களை சுற்ற முடியாதபடி மண்டப அமைப்பு உள்ளது. குழந்தை வடிவில் துர்க்கை. இங்குள்ள துர்க்கை மிகவும் சக்தி வாய்ந்தவள். இவள் ராஜேந்திர சோழனின் குல தெய்வம் ஆவார். 9 வயது சிறுமியின் வடிவில் சிரித்த முகத்துடன் 20 திருக்கரங்களுடன் மகிஷாசுரனை வதம் செய்த கோலத்தில் அருளுகிறார். இத்தகைய கோலத்தை காண்பது மிகவும் அபூர்வம். இவளை மங்கள சண்டி என்று அழைக்கிறார்கள். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், பதவி உயர்வு, பணியிட மாற்றம்
ஆகியவற்றிற்காக இவளை வணங்குகிறார்கள். பதவி உயர்வுக்காகவும் பணியிட மாற்றத்திற்காகவும் அர்ச்சனை நடக்கிறது. ராஜேந்திர சோழன் கோவிலுக்கு வந்தவுடன் முதலில் துர்க்கையை வழிபாடு செய்த பின் தான் சிவனை வணங்குவார். இதன் அடையாளமாக இன்றும் கூட ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் முதலில் துர்க்கையை வழிபாடு செய்த பின்னர் தான் சிவனை தரிசிக்க செல்கின்றனர். இவளுக்கு கோவிலின் இடது பக்கம் தனி சன்னதி உள்ளது. கணக்கு விநாயகர். ஒருமுறை ராஜேந்திர சோழன் தன் அமைச்சரை அழைத்து பெரிய கோவில் கட்டியதற்கு இதுவரை எவ்வளவு செலவாகி உள்ளது என்று கேட்டான். அமைச்சருக்கு சரியாக சொல்ல தெரியவில்லை. அவர் பதறிப்போய் அங்கிருந்த விநாயகரை வணங்கினார். காவிக்கல் 8000 செம்புக்காசு, காவி நூல் 8000 செம்புக்காசு என நினைவு வந்தது. எனவே கணக்கு விநாயகர் என்று அழைக்கப்பட்டார். தற்போது கனக விநாயகர் எனப்படுகிறார். இவர் தன் வலக்கையில் எழுத்தாணியுடன் உள்ளார். கோவில் வரலாறு. தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கும் திரிபுவனமாதேவிக்கும் மார்கழி திருவாதிரை என்று பிறந்தவர்தான் ராஜேந்திர சோழன். இவரது இயற்பெயர் மதுராந்தகன். இவரது ஆட்சி காலம் கிபி 1012 முதல் 1044. கடல் கடந்து பல நாடுகளை வென்றதால் இவருக்கு கடாரம் கொண்டான் என்ற பட்டம் கிடைத்தது. 11ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ராஜேந்திர சோழன் தென்னிந்திய அரசராக இருந்து வட இந்தியாவின் கங்கை நதி கரையினை அடையும் அளவிற்கு ஒரு மாபெரும் போர் யாத்திரையை நடத்தினார். அது அந்த காலத்தில் ஒரு தென்னாட்டு மன்னருக்கு பெரும் சாதனையாக இருந்தது. வெற்றியின் குறியீடாக சோழர்கள் தமது ஆட்சியினை இந்தியா முழுவதும் விரித்திருப்பதை வெளிப்படுத்தவும் அவர் போர்க்கலசங்களில் புனித கங்கை நீரை தன்னிடம் தோற்ற மன்னர்கள் தலையில் சுமக்க வைத்து இங்கு கும்பாபிஷேகத்திற்கு கொண்டு வரச் செய்து அபிஷேகம் செய்தார். அதனால் இவ்வூர் கங்கை கொண்ட சோழபுரம் என்று ஆனது. கும்பாபிஷேக நீரை அவர் புதிதாக நிறுவிய தலைநகரில் சிறப்பாக கட்டப்பட்ட சோழகங்கம், அதாவது பொன்னேரி என்னும் பெரும் நீர் தொட்டியில் ஊற்றச் செய்தார். அதன் மேல் தனது சின்னமான சிங்கத்தின் சிலையை வடித்தார். கோவிலுக்கு வரும்போதெல்லாம் இந்த கங்கை நீரை தலையில் தெளித்து கொண்ட பின்பே சிவனை தரிசனம் செய்வார். இந்த வெற்றியையும் புனித கங்கை நதியுடன் ஆன தொடர்பையும் நினைவு கூற ராஜேந்திர சோழன் புதிய தலைநகரை நிறுவி அதற்கு இந்த பெயரை வழங்கினார். அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் என்று ஆனது. கங்கை கொண்ட சோழபுரம் என்றால் கங்கை கொண்ட என்றால் கங்கை கொண்டு வந்தவர், சோழபுரம் என்றால் சோழனின் நகரம். அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் என்றால் கங்கை கொண்டு வந்த சோழனின் நகரம் என்று பொருள்படும். தலைநகரை கங்கை நதியுடன் இணைப்பதன் மூலம் ராஜேந்திர சோழன் தென்னிந்தியாவையும் இந்தியாவின் ஆன்மீக மையத்துடனும் இணைத்தார். இது ஒரு அரசியல் அறிகுறியாகவும் இருந்தது. சோழ பேரரசின் விரிவான ஆதிக்கத்தை காட்டும் வகையில் அவர் இங்கு கட்டிய கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில். தஞ்சாவூரில் அவரது தந்தை கட்டிய கோவிலுக்கு போட்டியாக இருந்தாலும் அதற்கே உரிய மென்மையான அழகிய கலை வடிவத்தை கொண்டது. இங்கு லிங்கத்தையும் நந்தியையும் பெரிதாக பிரதிஷ்டை செய்தார். தஞ்சாவூரை போலவே சிவனுக்கு பிரகதீஸ்வரர் என்றும் அம்மனுக்கு பெரிய நாயகி என்றும் பெயர் சூட்டினார். வித்தியாசங்கள். ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கும் முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டிய கோவிலுக்கும் உள்ள வித்தியாசங்கள். தஞ்சாவூர் கோவில் விமானம் உயரமான கூர்மையான நேர்கோடு பிரமிட் வடிவம் கொண்டது. கங்கை கொண்ட சோழபுர விமானம் வளைந்த அழகிய பாரபோலிக் அல்லது சுருள் வடிவம் கொண்டது. தஞ்சாவூர் விமான உயரம் 216 அடி. கங்கை கொண்ட சோழபுரம் விமானம் 167 அடி. தஞ்சாவூர் கோவில் அளவு மிக பெரியது, பிரம்மாண்டமானது. கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் அளவு சிறியது, குறைவானது, அதிக அலங்காரங்கள் உடையது. தஞ்சாவூர் கோவில் நுழைவு கோபுரங்கள் பிரம்மாண்டமான செவ்வக வட்ட வளைவு கொண்டது. கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் சிறியது, கலைநயம் உடையது. தஞ்சாவூர் கோவில் சிறப்பு சிலை மகாநந்தி ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது. கங்கை கொண்ட சோழபுரத்தின் சிறப்பு சிலை கலைநயமிக்க நந்தி மற்றும் சிம்ம கிணறு ஆகும். தஞ்சாவூர் கோவில் லிங்கம் 12.5 அடி உயரம், 55 அடி சுற்றளவு கொண்டது.
கங்கை கொண்ட சோழபுரத்தின் லிங்கம் 13.5 அடி உயரம், 60 அடி சுற்றளவு கொண்டது. தஞ்சாவூர் கோவில் வலுவான கிரானைட், குறைந்த அலங்காரம் கொண்ட கல் வேலைப்பாடுகள் உடையது. கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் நுணுக்கமான வளமான சிற்பங்கள் கொண்ட கல் வேலைப்பாடுகளை உடையது. வழிபாடு: திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், பதவி உயர்வு, பணி இட மாற்றம் ஆகியவற்றிற்காக துர்க்கையிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். நேர்த்திக்கடன்: பிரகதீஸ்வரருக்கு 25 மீட்டர் நீளமுள்ள வேஷ்டியும் 14 அடி உயர மாலையும், அம்மனுக்கு 9 கஜ புடவையும் சாத்தி வழிபடலாம். கோவிலுக்கு வந்த சோதனைகள்: இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் கோவில் பாதி அளவு மட்டும்தான், அதாவது 50% மட்டும்தான். மீதம் உள்ள 50% பிற்காலத்தில் வந்த மன்னர்களால் அளிக்கப்பட்டது. கிபி 1311ஆம் ஆண்டு டெல்லி சுல்தானின் படை தளபதி மாலிக் கபூர் இந்த கோவிலை சூறையாடினான், சிற்பங்களை அளித்தான். கிபி 1756இல் பிரெஞ்சுக்காரர்கள் இந்த கோவிலை இராணுவ முகாமாக மாற்றிவிட்டார்கள். பீரங்கி வைக்கும் மேடையை இன்றளவும் கூட நாம் காணலாம். கிபி 1765இல் ஆர்காட் நவாப் இந்த கோவிலை தாக்கினான். கிபி 1801இல் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி மீண்டும் இந்த கோவிலை இராணுவ முகாமாக மாற்றினார்கள். கிபி 1836இல் பிரிட்டிஷ்காரர்கள் கொள்ளிடம் நதி குறுக்கே அணை கட்ட இந்த கோவில் முன் மண்டபத்தை சிதைத்தார்கள். அதனால்தான் இந்த கோவில் அழிந்த நிலையில் காணப்படுகிறது. இந்த கோவிலை நீங்களும் போய் பாருங்க. லொகேஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. Thank you for watching this video. Stay tuned and subscribe this channel for more Dheera videos and travel vlogs. Bye.